ஹாய், வெல்கம் டு எம்லெக்ஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் சாப்டரில் ஒரு கொஸ்டின். இஃப் sin y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய் ஷோ தட் dy பை dx ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடும் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதையும். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இந்த பாருங்கள், sin y ஈக்குவல் டு எக்ஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். அடுத்து இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூவி மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஏ ப்ளஸ் ஒய். அடுத்து உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ப்ளஸ் இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதை அப்படியே வச்சுக்கோம் சைன் ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா dy பை dx டேர்மே ஒன்றா கொண்டு வரணும். காஸ் ஒய் dy பை dx. இந்த பக்கம் பாருங்கள், இது இப்படி வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் காஸ் ஏ ப்ளஸ் ஒய், அதுலேயும் dy பை dx இருக்குது. ஸோ அந்த dy பை dxை காமனாக எடுத்துட்டோன்னா காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஏ ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும், ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் ஒய். இங்கே நல்லா பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் இங்கே ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குது. நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் ஃபுல்லாக ஒய் வச்சுருக்கு. அப்போ அந்த எக்ஸை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்? கொஸ்டினில் பாருங்கள், சைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸ் எப்படி வரும்? சைன் ஒய் டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் ஒய். இதை தான் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் எக்ஸுக்கு பதிலாக. கொஸ்டின்லேருந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஆன்சரில் எக்ஸ்ன்ற டேர்ம் இல்லை. இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் ஒய், அதாவது இந்த டேர்ம் போட்டாச்சு, ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் ஒய். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். எல்சிஎம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த இடத்துல இருந்து காஸ் ஒய் சைன் ஏ ப்ளஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் காஸ் ஏ ப்ளஸ் ஒய்னு வரும். ஆக்சுவலாக ஹோல் பை சைன் ஏ ப்ளஸ் ஒய்னு வரும். அந்த சைன் ஏ ப்ளஸ் ஒய் இங்கே கொண்டு போயிருக்கேன். இந்த ஹோல் டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் ஒய்யை இந்த ஆப்போசிட் சைடில் கீழேருந்து அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய்னு வரும். இது என்ன ஃபார்முலா பாருங்கள்? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. அப்போது எது ஏ? இங்கே ஏ ப்ளஸ் ஒய். ஸோ இது என்ன ஃபார்முலா? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி வந்து சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. இதற்கு பாருங்கள், சைன் ஏன்றது என்ன சொன்னேன்? ஏ ப்ளஸ் ஒய் மைனஸ் பின்றது ஒய். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சைன் ஏ மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ dy பை dx மட்டும் தானே வேணும். அப்போ இந்த டேர்மையும் நம்ம கீழே கொண்டு போனோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன இருக்குது? சைன் ஏ. இதை கீழே கொண்டு வந்துட்டா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ. அவ்வளோதாம்மா ஆன்சரு. தேங்க்யூ.